இப்ப உங்களோட உண்மையான கேரக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப 12 ராசிங்களோட சின்னம். அந்த சின்னம் வச்சு தான் உங்களோட கேரக்டர் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 27 நட்சத்திரங்களோட சின்னம் வச்சு தான் உங்களோட கேரக்டர் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 9 கிரகங்கள் அதோட சின்னங்கள் வச்சு தான் நம்மளோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட குறியீடு நம்ம வந்து தெரியணும். இந்த குறியீடோட ஒவ்வொரு தன்மைகள் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுடைய தனித்துவமான குணங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட லக்ன ராசியும் சரி, உங்க லக்னம் இல்ல ராசி, அதே மாரி உங்க கிரகங்களோட அதிபதிகளோட குணங்கள் எல்லாம் சேர்ந்த கலவையா தான் நீங்க வந்து இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால தான் உங்களோட குணங்கள் வந்து இப்படி இருக்குது. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப 12 ராசிங்களோட சின்னம் வந்து மேஷத்துக்கு வந்து ஆடு. ஆடு சின்னம் இருக்கனால தான் நம்ம அந்த ஆடு அதோட கேரக்டர் மாரி தான் நம்மளும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் முட்டி மோதி நம்ம வந்து அ பர்ஃபெக்ட்டா பிடிவாதமா செய்ற ஒரு குணமா இருக்கும். துணிச்சல் இருக்கும். தலைமை பண்பு. ஏன்னா மேஷம் வந்து ஆண் ராசி நெருப்பு தத்துவம். தலைமை பண்பு அதிகமா இருக்கும். பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும். ரிஷிபம் வந்து காளை. காளை காளை எப்படி இருக்கும்? நல்லா கடின உழைப்பு, அமைதி, கோபம். கோபம் வந்து அடக்க முடியாது. அதேமாரி பொறுமை, விடாமுயற்சி. இது எல்லாம் கேரக்டரும் ரிஷப ராசிக்காரங்கட்டலாம் இதெல்லாம் பார்க்கலாம். சிம்மம் வந்து சிங்கம், கம்பீரம், ஆளுமை, தாராள மனம், ராஜா போல பிறரை வந்து வழி நடத்துற மாரி குணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாரி பாராட்டுக்கு வந்து இவங்கலாம் ரொம்ப அதிகமா மயங்குவாங்க. விருச்சிகம் வந்து தேள். இவங்க வந்து அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து மன வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி துரோகம் யாராச்சும் பண்ணாங்கன்னா, அந்த துரோகம் வந்து அவங்களுக்கு வந்து மறக்க மாட்டாங்க. ரகசியம் வந்து அதிகமா காப்பாத்துவாங்க. தேள் மாரி வார்த்தைகள வந்து இவங்க வந்து கொட்டுவாங்க. அதே மாரி இவங்க அமைதியா இருந்தாலும், பழி வாங்குற எ மெ மெயின்டன்ஸ் எண்ணங்கள்லாம் இவங்க கிட்ட அதிகமா நம்ம வந்து வெளிப்படும். ஓகேங்களா? சில நேரத்தில அ வார்த்தையால தேள் கொடுக்கும் மாரி கொட்டுவாங்க. சில நேரத்தில பழி வாங்குற மாரி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது பழியும் வாங்குவாங்க. அந்த மாரியான கேரக்டரா இருப்பாங்க. மனித சின்னங்கள் மிதுனம் ரெட்டையர் பன்முகத்தன்மை. ஓகேங்களா? ரெட்டையர்னா டபுள் மைண்டா இவங்க வந்து இருப்பாங்க. அதே மாரி இவங்க வந்து எல்லார்கிட்டயும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து அதிகமா செயல்படுவாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். புதிய கருத்து வந்து ஏற்கறதுக்கு இவங்க வந்து தாராளமா இருப்பாங்க. கன்னிப்பெண் வந்து கன்னிப்பெண் தான் சின்னம். இவங்க கிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எது இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கூர்மையான புத்தியா இவங்க வந்து இருப்பாங்க. புத்திசாலியா இருக்காங்க. இவங்க வந்து சர்வீஸ் பண்ற ஒரு குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். எப்பவுமே பிளான் போட்டு செய்ற ஒரு புத்திசாலியான பெண்ணா கேரக்டரா இவங்க வந்து இருப்பாங்க. இவங்க வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து மேலோட்டமா பார்க்காம, அதுக்குள்ள ஆராய்ச்சி, அனலைஸ் பண்ற அளவுக்கு குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அடுத்தது வந்து தனுசு. இங்க வந்து வில் ஏந்திய இங்க வந்து 2 கேரக்டரா வரும். ஒண்ணு வந்து வில் ஏந்திய மனிதன், பாதி வந்து குதிரை. ஓகேங்களா? இது வந்து 2 இதா வரும். இவங்க வந்து இவங்களோட நோக்கம் வந்து நம்மளோட பிளான் வந்து இலக்கு வந்து அத தெரிஞ்சுக்கிட்டு, அத நோக்கி தான் இவங்க வந்து போவாங்க. இவங்ககிட்ட நேர்மை இருக்கும். அதே மாரி இவங்க வந்து அட்வைஸ் பண்றதுல அ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றவங்கள ஒரு சிறந்தவங்களா இருப்பாங்க. இங்க வந்து எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ற விருப்பவங்களா இருப்பாங்க. உயர்வான சிந்தனையோட இவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க. எப்பவுமே பெரிய விஷயத்துக்கு தான் இவங்க வந்து ஆசைப்படுவாங்க. கும்பம் வந்து குடம் ஏந்திய மனிதன். கும்பம் வந்து இங்க வந்து மனித நேயம் அதிகமா இருக்கும். பொதுநலம் சிந்தனையில இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதே மாரி புதுமையா ஏதாச்சும் புதுமையா வேணுன்ற மாரி எண்ணங்கள்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாரி ரொம்ப ஆழமான அறிவு எப்பவுமே திங்கிங்கா இவங்க வந்து இருப்பாங்க. சமூகத்தில அதான் எல்லாரோட பீப்பிள்ஸோட இவங்க வந்து அட்ராக்ட் ஆகுற ஒரு ஈஸியான ஒரு பெர்சனா இவங்க வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து நீர்வாழ் சின்னங்கள் வந்து பார்க்கும்போது கடகம். கடகராசி வந்து நண்டு. இவங்க வந்து குடும்ப பா குடும்பம், பாசம் மெயினா குடும்பத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இவங்க குடுப்பாங்க. வெளி தோற்றம் வந்து அவங்க வெளியில பார்க்கும்போது என்னடான்ற மாரி ஒரு ரஃப்பா இருக்காங்கன்ற மாரி தான் இவங்க தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வந்து இவங்க சாஃப்ட்டான ஒரு பெர்சனு. அதிகமா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுவாங்க. துலாம் ராசிக்காரங்க வந்து தராசு. இவங்க வந்து நியாயமா தான் இருப்பாங்க. எப்பவுமே நியாயத்துக்கு பக்கம் தான் ரொம்ப நிப்பாங்க. இவங்க கிட்ட நேர்மை அதிகமா இருக்கும். 2 சைடும் அவங்க வந்து சமநிலைமையா தான் இவங்க வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து அழகுல, கலையிலலாம் ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கிற பெர்சனா இவங்க வந்து இருப்பாங்க. மகரம் வந்து 2 உருவம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து முதல, அப்புறம் வந்து மான். எந்த சூழ்நிலையும் வாழ பழகிக் கொள்ளுவாங்க இவங்க. இவங்க கிட்ட விடாமுயற்சி ஒண்ணு இருக்கும். கடமை, பொறுப்பு எல்லாமே இவங்க கிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து மீனம். மீனம் வந்து ரெட்டை மீன். 2 மீனும் வந்து ஒவ்வொரு திசைய பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா? ச இதோட
இவங்க வந்து ஒரு கற்பனை திறனா இருப்பாங்க. அதேமாரி ஆன்மீகத்தில நாட்டம் இருக்கும். இரக்க குணம் இவங்ககிட்ட இருக்கும். அதேமாரி சில நேரத்தில வந்து தடுமாறுவாங்க. இந்த சைடு குடும்பம் பார்த்து போலாமா? இல்லன்னா ஒரு ஆன்மீகத்த நோக்கி போலாமான்ற மாரி ஒரு தடுமாற்றம்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அதேமாரி மனப்போராட்டம் அதிகமா இருக்கும். இப்ப குடும்பத்துக்காண்டியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்ற மாரியும் இருக்கும். அதேமாரி அவங்களுக்கு புடிச்ச வாழ்க்கையும் வாழணுன்ற மாரியும் இருக்கும். 2த்துக்கும் நடுவுல கொஞ்சம் சிக்கி தவிக்கிற ஒரு இரட்டை மனதோட தான் இவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இதுலயே வந்து 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 4 வகையா என்னன்னு பாக்கங்கன்னா, மானுட ராசிகள். மானுட ராசிகள் என்னது? மிதுனம், கன்னி, துலாம், கும்பம், அ தனுசு. இவங்கலாம் மனித ராசிங்க. இவங்களோட பொதுவான குணமே என்னதுன்னா, பகுத்தறிவு, சிந்திக்கும் திறனு, பேச்சு திறனு, சமூக ஒழுக்கமு, கலாச்சாரம், உறவுல அது குடும்ப உறவு, வன்முறை இவங்கலாம் வன்முறைக்குலாம் ஈடுபட மாட்டாங்க. அதேமாரி பேச்சுவார்த்தையோட தான் இவங்க வந்து எந்த விஷயத்தையும் முடிக்கணுன்ற மாரி, இந்த மாரி மனித ராசிகளா பிரிச்சிருக்காங்க. இதுவே வந்து சதுஸ்பத ராசிகள் வந்து விலங்கு ராசிகள். இவங்க வந்து விலங்கு ராசிகள் யார் யாரு? இப்ப மேஷம் ஆடு பார்த்தோம் பாருங்க. மேஷம், ரிஷபம், சிம்மம், தனுசு. அதேமாரி தனுசுல வந்து பிற்பகுதி. ஓகேங்களா? இப்ப தனுசுல நான் சொன்னேன்ல 2 பேரா இருப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து வில்லேந்திய மனிதன், அப்புறம் வந்து குதிரைன்னு. இதுல வந்து பிற்பகுதியா இருக்கவங்க யாரு? குதிரை. அப்புறம் மகரம் வந்து முற்பகுதி, மான் வடிவம். இவங்களோட பொதுவான குணங்கள் வந்து அவங்க வந்து உடம்புல வந்து அவங்க நல்ல உடல் வலிமைய வந்து அதிகமா இருப்பாங்க. அதேமாரி ரொம்ப வேகமா, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட சோம்பேறின்ற மாரி எந்த ஒரு இதுவும் பார்க்க முடியாது. தைரியசாலியா இருப்பாங்க. சுதந்திரமா இருக்கணும், தான் வழியில இருக்கணுன்ற மாரி சுதந்திரமா இருப்பாங்க. அதேமாரி இவங்களுக்கு கோபம், முன்கோபம் அதிகமா வரும். அதேமாரி இவங்க கிட்ட தலைமை பண்பு அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் வழிநடத்துற மாரி தலைமை பண்பு இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதேமாரி பாசிட்டிவ் குணம் வந்து இவங்க கிட்ட இருக்கும். எல்லாமே நான் தான்ற மாரி ஒரு குணம் வந்து எங்க கிட்ட இருக்கும். இப்ப ஊர்வன பூச்சி வகையை சார்ந்த ராசிகள்ல எது எதுன்னு பார்த்தோம்? விருச்சிகம், கடகம். இவங்களோட பொதுவான குணமே அதிகமா ரகசியம் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. கூர்மையான ஒரு உள்ளுணர்வு இன்டெக்ஷன் எப்பவுமே நடந்திருக்கும். முன்னாடி நடக்க போறது ஏதோ ஒரு நடக்க போடுற மாரி ஒரு உள்ளுணர்வு வந்து அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அதே மாரி இவங்க வந்து செய்ற காரியம் யாருக்குமே தெரியாம ஒரு சத்தமில்லாத காரியம் வந்து செய்றவங்களா இவங்க வந்து இருப்பாங்க. அதே மாரி இவங்கள வந்து யாராலயும் ஏமாத்த முடியாது. யாராவது துரோகம் செஞ்சா அவங்கள வந்து பழி வாங்குற குணம் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இவங்களோட அ ஊர்வன பூச்சி வகையை சார்ந்தவங்களா தான் இவங்கள வந்து பிரிச்சிருக்காங்க. அதேமாரி நீர்வாழ் ராசிகள்னா யாருன்னா கடகம். கடகம்னா நண்டு பார்த்தோம் பாருங்க. கடகம், மீனம், மகரத்தில இருக்கிற பிற்பகுதி முதலை வடிவம் கொண்ட அந்த மனிதன். உங்களோட பொதுவான குணங்கள் வந்து அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. எமோஷனல் டைப்பா இவங்க வந்து இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறுவாங்க. அதேமாரி இவங்ககிட்ட அன்பு, கருணை, கற்பனை, ஆன்மீக நாட்டம்லாம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதோட கலப்பு சின்னம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? கலப்பு சின்னம்னா, இப்ப பாதி மனிதனா இருப்பாங்க, பாதி விலங்கா இருப்பாங்க. அதான் கலப்பு சின்னம். அதான் தனுசு வந்து பாதி வந்து மனிதன், பாதி வந்து குதிரை. முற்பகுதி வந்து மனிதனு. அவங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா, பகுத்தறிவு, ஞானம், தத்துவம், நேர்மை, அவங்களோட குறிக்கோள் வந்து எப்பவுமே இதா இருக்கும். பிற்பகுதி வந்து குதிரை. உங்களோட 2 ரெட்டத்தனமா இவங்க வந்து செயல்படுத்துவாங்க. ஓகேங்களா? குதிரை வந்து என்ன பண்ணும்? அதேமாரி இவங்ககிட்ட வேகம், ஆற்றல், சுதந்திரம், இவங்ககிட்ட மிருகத்தனமான கோபம் வந்து இருந்தாலும், இவங்ககிட்ட மனிதன்ற அந்த கேரக்டர் இருக்கிறதுனால, அந்த கோவத்த கட்டுப்படுத்துற ஒரு மனித குணம் வந்து இவங்ககிட்ட அவங்களுக்குள்ளே சாந்தமாவாங்க. என்னதான் கோவம் வந்தாலும், அவங்களுக்குள்ளே சாந்தமாகுற குணம்லாம் இவங்ககிட்ட இருக்குது. அதேமாரி அவங்களோட இலக்க நோக்கி தான் ஓடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் செய்யறது செய்வேன்ற மாரி அவங்களோட இலக்க நோக்கி தான் இவங்க வந்து இருப்பாங்க. அதேமாரி மகரம், மான், முதலை 2 இதா இருக்கு. இவங்க வந்து எப்பவுமே டபுள் மைண்ட் பெர்சனா இருப்பாங்க. பிடிவாத பெர்சனாவும் இருப்பாங்க. மிதுனம் வந்து ஆண், பெண். ஆண் மாரி தோற்றமும், கம்பீரம், தலைமை பண்பு எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். அதேமாரி பெண் மாரி மனசுக்குள்ள ஒரு விவாதம், ஒரு அன்பு அந்த மாரி பெண் தத்துவத்துக்கு உண்டான எல்லாமே இவங்க கிட்ட 2 தன்மை இவங்க கிட்ட பார்க்கலாம். மீனம் 2 மீன்கள் வந்து பார்த்தோம்ல, 2 மீன்களும் எதிர் எதிர் திசையா இருப்பாங்க. ஒரு மீன் வந்து உலகத்துல நல்லா வாழணும், வைக்கணும். அதேமாரி வாழ்க்கையில வந்து நெறைய சாதிக்கணும். அதேமாரி உங்களுக்கு வந்து ஆசை, கடமை எல்லாமே உலகம் சார்ந்த மாரி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த மாரி எல்லாமே இருக்கும். ஆனா இன்னொரு மீன் வந்து எனக்கு எதுவுமே வேணாம், வாழ்க்கை வேணாம், குடும்பம் வேணாம். நான் வந்து ஆன்மீகத்துல நான் போப்போறேன். எனக்கு வந்து மோட்சம் அடையணும். அதுக்கேத்த மாரி நான் கோயிலுக்குள்ள நான் போப்போறேன். இவங்ககிட்ட கற்பனையாவும் இருப்பாங்க. தனிமையா அதிகமா இருப்பாங்க. அதனால தான் இவங்க வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு ஏத்த மாரி இருந்தாலும், ஒரு பக்கம் குடும்பமும் பார்க்கணும். இந்த 2 மனநிலை தான் இங்க வந்து நம்ம சொல்றது. அதனால தான் இவங்களோட இரட்டை மனநிலை வந்து நம்ம வந்து சொல்றது.
இப்ப 9 நவகிரகங்களோட குறியீடுகள் பார்க்கலாம். அந்த குறியோட குணங்கள் வந்து பார்க்கலாம். சூரியனோட குறியீடு வந்து ஒரு வட்டம், நடுவுல வந்து புள்ளி இருக்கும். சூரியன் வந்து எந்த ராசியில வந்து இருக்கிறாரோ, அந்த ராசி வந்து நல்ல பலமா இருக்கும். அவங்க வந்து அந்த ராசிக்காரங்க வந்து குடும்பம், வேலை இதுலலாம் வந்து அவங்க த த ஒரு தலைவனா அவங்களா தான் இருந்து செயல்படுத்துவாங்க. இவங்க கிட்ட அதிகாரம், கௌரவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சந்திரன் வந்து அரைநிலா. இவங்க வந்து அ அந்தந்த ராசிக்காரங்க வந்து அவங்களோட மனசு வந்து மூடுக்கு ஏத்த மாரி மாறுவாங்க. கற்பனை அதிகமா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஆசைப்படுறவங்களா அவங்க வந்து இருப்பாங்க. செவ்வாய் வந்து வட்டம், அம்புக்குறி. இங்க வந்து இலக்க நோக்கி தான் இவங்க வந்து போவாங்க. இவங்ககிட்ட பொறுமை இருக்கும், விவேகம் இருக்கும். அதே மாரி வேகமா செயல்படுத்துவாங்க. கோபம் அதிகமா இருக்கும். சுறுசுறுப்பாவும் இங்க வந்து இருப்பாங்க. புதன் வந்து ஒரு மனிதன் 2 கொம்பு வந்து இருக்கும். இதோட குறியீடு. இவங்க புதன் அதிபதியா இருக்கிறவங்க வந்து ஒரு குழந்தை தன்மையா இருப்பாங்க. இளமையா இது வயசானா கூட அவங்க வந்து இளமையா வந்து காட்டுவாங்க. அதேமாரி புத்திசாலித்தனம் இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், நகைச்சுவை உணர்வுலாம் இருக்கும். குருவோட குறியீடு வந்து பெரியவர் இல்லன்னா சாமி 4 மாரி அவங்க குறியீடு இருக்கும். இவங்க வந்து தர்மத்துக்கு தர்மம் செய்ற குணமா இவங்க வந்து இருப்பாங்க. நல்ல பேரு வாங்குவாங்க, கௌரவமா இருப்பாங்க. ஒழுக்கம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். மத்தவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ற ஒரு குருவா அங்க வந்து செயல்படுவாங்க. சுக்கிரன் வந்து வட்டம் உள்ள பிளஸ் இருக்கும். பெண் குறியீடு வந்து குடுப்பாங்க. இங்க வந்து அழகு, ஆடை, ஆபரணம், நல்ல சாப்பாடு, சொகுசு வாழ்க்கைக்குலாம் இவங்க வந்து கார், பங்களா எல்லாத்துக்கும் ஆசைப்படுற ஒரு அ குணமா வந்து இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது வந்து சனி. சனி வந்து 5 மாரி இருக்கும். இல்லன்னா மாரி இருக்கும். இவங்க வந்து அதிகமான ஒரு கடின உழைப்பா இருக்கும். சனி வந்து மந்த சனினால சோம்பேறித்தனமும் இருக்கும். அது சோம்பேறிலாம் விட்டுக்கு நல்ல கடின உழைப்பா இருந்தா தான், அவங்க ஆரம்பத்தில கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும், பின்னாடி வந்து அவரு வந்து அ நல்ல ஒரு பலன வந்து குடுத்துட்டு போவாரு. அப்புறம் இவங்க கிட்ட பொறுமை இருக்கும், கடமை எல்லாமே இவங்க கிட்ட ஒரு ம் எல்லாமே வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர் ரொம்ப கஷ்டம் குடுத்தாலும், ரொம்ப உழைப்பு குடுத்தாலும், கடைசியில அவர் வந்து நல்லா ஒரு கடின உழைப்புக்கு ஏத்த மாரி பலன் வந்து இவரு வந்து குடுப்பாரு. இப்போ 27 நட்சத்திரம் சின்னம் குறியீடு வந்து பார்க்கலாம். அதோட குணங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அஸ்வினி. அஸ்வினிக்கு வந்து குறியீடு வந்து குதிரை தலை. இவங்களோட தத்துவம் வந்து நெருப்பு, வேகம். இவங்களோட குணங்கள் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். புதிய முயற்சியில வந்து புதுசு புதுசா பிளான் பண்ணிட்டே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கம்பீரமான தோற்றம் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து எப்பவுமே வேகமா ஒரு விஷயத்த செஞ்சு அது கடகடன்னு செய்ற மாரி ஒரு வேகம் வந்து இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது வந்து பரணி. இவங்க குறியீடு வந்து அடுப்பு, யோனி. தத்துவம் வந்து நெருப்பு. அதே மாரி தாங்கும் சக்தி. இவங்களோட குணம் வந்து பார்க்கும்போது உறுதியான மனம் இருக்கவங்க. ஏதாச்சும் ஒரு அ பிரச்சனையா இருந்தாலும் தாங்குற சக்தி இவங்க கிட்ட இருக்கும். பிடிவாதம் இருக்கும். அதே மாரி கலை, ஆர்வத்துலலாம் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. இங்க வந்து உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாரி இவங்க வந்து எல்லாரையும் வழி நடத்துன்ற மாரி ஆளுமை வந்து இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது வந்து கார்த்திகை. இதோட குறியீடு வந்து கத்தி, வாள். அதே மாரி தீச்சுவாலை 3ம் இருக்கும். இதோட தத்துவம் வந்து கூர்மையான அறிவு. அப்புறம் கோபம், ஆக்ரோஷம், தர்மகுணம், தலைமை பண்பு வந்து இவங்க கிட்ட இருக்குது. ரோகிணி. ரோகிணிக்கு வந்து குறியீடு வந்து தேர்வண்டி. நிலத்தத்துவம், அழகு. ஓகேங்களா? இவங்களோட குணம் வந்து தோற்றத்தில வந்து அழகா இருப்பாங்க. அதேமாரி மென்மையான குணம், கற்பனை திறன் இவங்ககிட்ட இருக்கு. ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறவங்க இவங்களா இருப்பாங்க. அதேமாரி எல்லாரையும் ஈர்க்கிறவங்க மாரி இவங்களோட குணங்கள், தோற்றம் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து மிருகசீரிசம். இது வந்து குறியீடு வந்து மான் தலை. அப்புறம் வந்து இவங்களோட தத்துவம் வந்து நிலம் தேடல். குணம் வந்து எதுவுமே வந்து ஏதாச்சும் பண்ணணும், வைக்கணும்னு ஒரு மாரி ஆராய்ச்சி மாரி இவங்க வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. படிப்பு விஷயத்துல இருந்தாலும் சரி, தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் ஆழமா அங்க வந்து தேடிட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அமைதியான குணமா இருப்பாங்க. பயணம் வந்து வெளிலலாம் அடிக்கடி போற பயணம் அந்த ஆசைலாம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அறிவு கூர்மை வந்து இவங்ககிட்ட அதிகமா எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து திருவாதிரை. திருவாதிரை வந்து குறியீடு வந்து மனித தலை, கண்ணீர் துளி. இதோட தத்துவம் வந்து காற்று, உணர்ச்சி. உங்களோட குணம் வந்து அறிவு கூர்மையா இருப்பாங்க. உணர்ச்சி வசம் அதிகமா படுவாங்க. அதே மாரி சவால எதிர்க்கிற வலிமை வந்து அவங்க கிட்ட இருக்கும். அப்புறம் புனர்பூசம். எங்களோட குறியீடு வந்து வில், அம்புக்கூடு. இதோட தத்துவம் வந்து காற்று, மறுமலர்ச்சி. குணம் வந்து கனிவா இருப்பாங்க. ஆன்மீகத்தில நாட்டமா இருப்பாங்க. அதே மாரி இழந்தத மீண்டும் திரும்பி கடக்கிற அதிர்ஷ்டம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி தொலைநோக்கு பார்வையோட எது இருந்தாலும் செய்வாங்க. பொறுமையா இருப்பாங்க. அப்புறம் பூசம். இதோட குறியீடு வந்து மடி. அப்புறம் அம்புகள். ஓகேங்களா? இதோட தத்துவம் வந்து நீர். அதே மாரி போசித்தல். அத அட்வைஸ் பண்றது.
இதோட குணம் வந்து பக்தியா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவுற குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அமைதியா இருப்பாங்க, தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. ஒரு சிறந்த ஆலோசகரா இவங்க வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து ஆயிலம். இதோட குறியீடு வந்து சுருண்ட பாம்பு. தத்துவம் வந்து நீர் ரகசியம். குணம் வந்து தந்திரமா செயல்படுவாங்க. கூர்மையான அறிவு இருக்கும். ஃபர்ஸ்ட் தற்காப்பு குணம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப பாதுகாக்கணுன்ற மாரி ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு செல்ஃபிஷா வந்து தற்காப்பு குணம் வந்து அவங்ககிட்ட இருக்கும். கொஞ்சம் மர்மமா இங்க வந்து சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதேமாரி சாதுரியமா பேசுவாங்க. ரகசியம் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதேமாரி ரகசியமா சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதேமாரி சுயமரியாதை வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது வந்து மகம். இதோட குறியீடு வந்து பல்லாக்கு இல்லன்னா சிம்மாசனம் 2 குறியீடு வந்து இருக்கும். தத்துவம் வந்து நெருப்பு, கம்பீரம். குணம் வந்து இங்க குணம் வந்து ராஜகுணமா இருக்கும். அதேமாரி நேர்மையா இருப்பாங்க. அதேமாரி அதிகார பதிவு வந்து அதிகாரமா அந்த அதிகார பதிவுக்கு வந்து இவங்க வந்து ஆசைப்படுவாங்க. அந்த பெரிய ஹை பொசிஷன்ல இருக்கணுன்ற மாரி ஆசைப்படுவாங்க. அதேமாரி எந்த ஒரு உங்களோட தோற்றம் வந்து கம்பீர தோற்றமா இருக்கும். நிர்வாகத்திறன் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து பூசம். கட்டிலின் முன் கால்கள் ஓகேங்க. இத வந்து ஊஞ்சல் சொல்லுவாங்க. தத்துவம் வந்து நெருப்பு, ஓய்வு. குணம் வந்து கலை ரசனையா எது இருந்தாலும் செய்வாங்க. சொகுசான வாழ்க்கைய வந்து வாழ ஆசைப்படுவாங்க. அவங்களோட அதிபதிகள்லாம் பலமா இருந்தா சொகுசு வாழ்க்கைலாம் கிடைக்கும். அதேமாரி பிறர வந்து கவரும் ஒரு ஆளுமை இவ்வளோ பார்க்கவே அழகா இருக்கிறாங்கன்ற மாரி ஒரு கவரும் ஆளுமை வந்து இவங்ககிட்ட இருக்கும். தர்ம சிந்தனை இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைய வந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்புறம் உத்திரம். கட்டிலின் பின்கால்கள். தத்துவம் வந்து நெருப்பு, பொறுப்பு. குணம் வந்து நண்பகத்தன்மையா இருப்பாங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க. கடின உழைப்பாளியா இருப்பாங்க. சமூகத்தில வந்து ஒரு நல்ல அந்தஸ்தோட இருப்பாங்க. தலைமை பண்பு இவங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கும். நட்புக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க குடுப்பாங்க. அடுத்தது அஸ்தம் உள்ளங்கை. தத்துவம் வந்து நிலம், உழைப்பு. குணம் வந்து ஒரு கைவினை திறன்ல வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வா இருப்பாங்க. கடின உழைப்பாளியா இருப்பாங்க. சாதுரியமா பேசுற ஒரு அறிவாளியா வந்து இவங்க வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து சித்திரை. ஒளிரும் முத்து ரத்தினம். தத்துவம் வந்து நிலம், அழகு. குணம் வந்து பார்க்கும்போது அழகான தோற்றமா இருப்பாங்க. கலைநயமா இருப்பாங்க. சுயமரியாதை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. தனித்துவமா, தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கட்டிடக்கலையிலலாம் இவங்களுக்குலாம் சில ஆர்வம்லாம் இருக்கும். கவர்ச்சியான தோற்றம் வந்து இவங்ககிட்ட காணலாம். அடுத்தது வந்து சுவாதி. குறியீடு வந்து தீபச்சுடர். சில இதில் வந்து நெல்கதிர் வந்து இருக்கும். இளம்பயிர். தத்துவம் வந்து காற்று, சுதந்திரம். குணம் வந்து சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நியாயமா இருப்பாங்க. அதே மாரி பிஸ்னஸ்ல தொழில்லலாம் வந்து ரொம்ப ஒரு பிஸ்னஸ்ல வந்து சிறந்து விளங்குவாங்க இவங்க. மென்மையான அணுகுமுறைய வந்து இவங்க கையாளுவாங்க. இவங்க வந்து நீதி, நேர்மையா இருப்பாங்க. அடுத்தது விசாகம். இவங்க குறியீடு வந்து தோரணம், குயவனின் சக்கரம் ஓகேங்களா. தத்துவம் வந்து காற்று, இலக்கு. குணம் வந்து அவங்களோட இலக்க நோக்கி விடாமுயற்சியா இருப்பாங்க. லட்சியமா இருப்பாங்க. எதையும் வந்து சாதிக்கிற பிடிவாத குணம் இவங்ககிட்ட இருக்கும். அவங்க பேச்சுத்துலலாம் விவாதங்கள்லலாம் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இவங்க வந்து இருப்பாங்க. அடுத்தது சனி. சனி அதிபதி அனுசம் நட்சத்திரம். இவங்களோட குறியீடு வந்து தாமரை மலர் குடை. தத்துவம் வந்து நீர், அதே மாரி நண்டு. குணம் வந்து இவங்களுக்கு நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. வெளிநாட்டு தொடர்புடைய எந்த ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி நெறைய பிளான் வந்து திட்டமிடுறதுல சக்சஸ் ஆவாங்க. அதே மாரி சோதனைகள தாங்குற மன வலிமை வந்து இவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் கேட்டை. இவங்களோட குறியீடு வந்து ஈட்டி, குடை, காதணி. தத்துவம் வந்து நீர், அப்புறம் வந்து மூத்த நிலை. இவங்க வந்து உங்களோட குணம் வந்து குடும்பத்தில வந்து மூத்தவங்க செய்ற மாரி எல்லா விஷயங்களும் முன்ன இருந்து செய்வாங்க. பொறுப்பு இருக்கும். வீரமா இருப்பாங்க. சுறுசுறுப்பா இருப்பாங்க. தற்காப்பு திறன் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பாதுகாத்துட்டு, அப்புறம் குடும்பத்த பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க வந்து இருப்பாங்க. அவசர முடிவுலாம் சில நேரத்தில அதிகமா எடுப்பாங்க. அடுத்தது வந்து மூலம். சிங்கவால் வேர். தத்துவம் வந்து நெருப்பு, ஆணி. குணம் வந்து ஆழமான சிந்தனையா இருப்பாங்க. ஆன்மீகத்தில அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஞானமா இருப்பாங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அடிமட்டம் வரைக்கும் அவங்க அலசி ஆராய்ஞ்சு தான் முடிவு எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து தத்துவ ஞானம் அதிகமா இருக்கும். அதே மாரி எந்த ஒரு விஷயம் வந்து தடை வந்துச்சுன்னா, அந்த தடையெல்லாம் எதிர்க்கிற தைரியம் வந்து அவங்ககிட்ட இருக்கும். பூராடம். இதுக்கு வந்து முரம் இல்லன்னா யானை தந்தம். தத்துவம் வந்து நெருப்பு, அதே மாரி வெற்றி. குணம் வந்து இவங்கள வந்து யாராலயும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வாதாடுற திறமை இவங்ககிட்ட இருக்கும். விடாப்பிடியா ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமா, உற்சாகமா இவங்ககிட்ட இருப்பாங்க. உத்திராடம். கட்டிலின் பின்கால்கள். யானை தந்தம். தத்துவம் வந்து நெருப்பு, அதே மாரி சகிப்பு. குணம் வந்து அமைதியா இருப்பாங்க. மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும். லாஸ்ட் வர இவங்க வந்து அவங்க ஒரு இலக்க வந்து போராடுற குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். திருவோணம்.
மூ அ 3 காலடி சுவடுகள் காது. தத்துவம் வந்து நிலம், கேட்டல். குணம் வந்து கற்றல் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு கற்றல் திறன் இருக்கும். பேச்சாளரா இருப்பாங்க. ஒழுக்கம் எதிர்பார்ப்பாங்க. அதேமாரி அவங்க வந்து பொது வாழ்க்கையில இருப்பாங்க. அ எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்கிறவங்களா இருப்பாங்க. ஞானம் இருக்கும். புகழ், செல்வம், செழிப்புலாம் இவங்ககிட்ட இருக்கும். அவிட்டம் உடுக்கை, புல்லாங்குழல். தத்துவம் வந்து நிலம், இசை. குணங்கள் பார்க்கும்போது இசையில, கலையில அவங்க இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. தாராள மனசா இருப்பாங்க. தைரியமா இருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்ககிட்ட செல்வம் வந்து அதிகமா இருக்கும். அதேமாரி கம்பீரமான குரல் இருக்கும். தர்ம சிந்தனை வந்து இருக்கும். சதயம் இது வந்து 100 நட்சத்திரம் குடை. தத்துவம் வந்து காற்று, மருத்துவம். மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ரகசியம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் கற்றுக்கணுன்னா அதில் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். செல்ஃபிஷாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. தனியாக இருக்கணும், தனி வழியில் செயல்படுன்ற மாதிரி ஒரு குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் வந்து பூராட்டத்தி இருமுகம் கொண்ட மனிதன் வாள். தத்துவம் வந்து காற்று, இரட்டைத்தன்மை. குணம் வந்து பெரிய லட்சியத்தோடு இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும். டபுள் மைண்டாக இவங்க வந்து ரெட்டை கலவையாக வந்து இங்கே இருப்பாங்க. கோபமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். வெளி வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் ரெண்டுமே வந்து சமமாக இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உத்திராடதி படுக்கை இரட்டையர்கள். தத்துவம் வந்து நீர், ஆழம். உங்களோட குணம் வந்து அமைதியாக இருப்பாங்க. பொறுமை இருக்கும். பேச்சாற்றல் இருக்கும். நல்ல குணங்கள்லாம் இருக்கும். ஆலோசனை வழங்குறதுல சிறந்தவங்களாம் இங்கே இருப்பாங்க. அப்புறம் ரேவதி இதோட குறியீடு வந்து மீன் படகு. தத்துவம் வந்து நீர், நிறைவு. இவங்களோட குணம் வந்து கனிவான குணம், நிதானம், பொறுமை எல்லாமே இருக்கும். பயணம் விரும்புகிறவங்களா இங்கே வந்து இருப்பாங்க. வெளியில் பயணம்லாம் அதிகமாக செய்கிறவங்களாம் இருப்பாங்க. நேர்மையாக இருப்பாங்க. இவங்களோட லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. முழுமையான வாழ்க்கையை வந்து இங்கே வாழ்வாங்க. இப்போ ராசி, நட்சத்திரம், கிரகங்களோட குறியீடு, அதோட குணங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட லக்னம் ராசி உங்கள் லக்னமும் ராசியும் பாருங்கள். உங்களோட கிரக அதிபதிகளும் பாருங்கள். பார்த்துட்டு அதோட குணங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே செட் ஆகுதான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ ராகு கேது. ராகுக்கு வந்து பாம்போட தலை இருக்கும், வயிறு இருக்காது. அதனால் இவங்களுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப பசிக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பசியே தீராது. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பேராசை அதிகமாக இருக்கும். வித்தியாசமான ஆசைகள்லாம் இவங்ககிட்ட இருக்கும். கேது வந்து வித்தியாசமானவர். அப்படியே ஆப்போசிட்டு. எந்த ஒரு ஆசைபாசம் வேணாம், எந்த ஒரு நகை நட்டு பணம் எதுவுமே வேணாம். நான் ஆன்மீக வழியில் நான் போவேன். அதே மாதிரி அமைதியாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அறிவோடு செயல்பட்டு ஒவ்வொரு காரியமாக செய்வாங்க.